உங்க வாழ்க்கையை அழிக்கிற அரக்கன் வேற யாருமே இல்ல, அது நீங்க தான். ஆமா, உங்க வாழ்க்கையை அழிக்கிற மான்ஸ்டர் உங்களை வெளியே இருந்தெல்லாம் தாக்காது, அது உங்களுக்குள்ள இருந்தே தான் உங்களை தாக்கிட்டு இருக்கு. ஒடிசியஸோட பயணத்துல அவர் நிறைய மான்ஸ்டர்ஸை சந்திச்சாரு. அதுல சிலது அவரை ரொம்பவே பயப்படுத்துச்சு, சிலது அவரோட பயணத்தை தடுத்து அவரை கொல்லவே ட்ரை பண்ணுச்சு. ஆனா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெறும் பயப்படுத்துற கற்பனை கதாபாத்திரங்கள் மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பயம், கோபம், ஆசை, அதிகாரம், ஈகோ, சந்தோஷம்னு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காலத்தோட மான்ஸ்டர்ஸ். சோ நம்ம வாழ்க்கையில யாரு கூட ஃபர்ஸ்ட் போட்டி போட்டு போராடி ஜெயிக்கணும்னா வெளியே இருக்கிற மனுஷங்க கூட இல்ல, நமக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் கூட தான். அதாவது நமக்குள்ள இருக்கிற நம்மளோட கோபம், பயம், ஈகோ, இன்செக்யூரிட்டி, லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், கம்ஃபர்ட் ஜோன், இதெல்லாம் தான் நம்மளோட மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ். இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா இதுக உங்களை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஒருத்தனை தோக்கடிக்க அவனோட எதிரி அவனை விட பவர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனோட வீக்னஸ் அவனை விட பவர்ஃபுல்லா இருந்தாலே போதும். வாழ்க்கையில நம்மளை தடுக்கிற மிகப்பெரிய தடைகள் வெளியில மட்டுமே இருக்காது, சம்டைம்ஸ் நமக்கு நம்மளே தடையா மாறிடும். சோ உங்களை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற மான்ஸ்டர்னாலையும் சரி, உங்களுக்கு வெளியே இருக்கிற மான்ஸ்டர்ஸ்னாலையும் சரி, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் the greatest battles aren't outside you, they are inside you.